டிவோஷனல் சிவா வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போகிறது கார்மேக வண்ணனான கண்ணபெருமான் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தியை நாம் எப்படி கொண்டாட போகின்றோம் அதை பற்றின ஒரு பதிவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கிருஷ்ண பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான அந்த மரங்கள், செடிகள், சின்ன சின்ன கொடிகள், இது எல்லாமே கடையில் கிடைக்குது. நீங்கள் மார்க்கெட்டுக்கு போய் உங்களுக்கு விருப்பமான ஒரு சைஸில் கிருஷ்ணர் சிலையை வாங்கிட்டு வாங்க. அதை வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வச்சு அழகாக கிருஷ்ணன் பின்னாடி அந்த மரங்கள், இலைகள், தழைகள் இதெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நல்ல நேரம் பாருங்கள் கேலண்டரில். அந்த நல்ல நேரம் பார்த்து உங்கள் வீட்டு வாசலில் இருந்து சின்னதாக கிருஷ்ணனோட பாத தடயங்களை அழகாக வரைஞ்சிட்டே வாங்க. உங்களுடைய நடுவீடு, கிச்சனு, ஹாலு, பெட்ரூமு, இப்படி எல்லா ரூம்லையுமே கிருஷ்ணனோட அந்த கால் தடங்களை பொறுமையாக வரைஞ்சிட்டே வாங்க. இப்படி நீங்கள் வரைஞ்சிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க கெட்ட சக்தி, தீய சக்தி இது எல்லாமே போயிடும் அப்படின்னு நம்பப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணருக்கு பிடித்தமான பால் ஐட்டங்கள் இருக்கு இல்லையா, பொதுவாக குழந்தைங்க எல்லாருக்குமே அந்த சாஃப்டான ஐட்டம்ஸ்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பால் ஐட்டமும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது மாதிரி தான் கிருஷ்ண பரமாத்மாவும் குழந்தையாக அவதரித்திருக்காரு இல்லையா, அதனால் அவருக்கு பிடிச்சமான பால், தயிர், வெண்ணெய், அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் குழந்தைங்க எப்படி விரும்பி சாப்பிடுவாங்களோ அதுபோல் தான் கிருஷ்ணரும் விரும்பி சாப்பிடுவார். அவருக்கு பிடிச்ச சீடை, முறுக்கு, அவல், அப்புறம் இந்த பர்பி சொல்லுவாங்க இல்லையா, வேர்க்கடலை பர்பி, தேங்காய் பர்பி, உடச்ச கடலை பர்பி, இது எல்லாமே நீங்கள் முடிஞ்சால் வீட்டில் ரெடி பண்ணுங்கள். இப்போ ரெடிமேடாகவே கடையில் கிடைக்கும். கடையிலேருந்து கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணி வழிபாடு செய்யலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கிருஷ்ணருக்கு அழகாக அந்த நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க இல்லையா, இலைகள், தலைகள், மரங்கள், அவருக்கு பிடிச்ச மலர்கள், இது எல்லாமே அவர் பின்னாடி அழகாக வச்சு டெக்கரேட் பண்ணிடுங்க. அழகாக அவரை அலங்கரிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு சின்ன வாழை இலையை போடுங்க. அதில் தேங்காய், பூ, பழம், அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சுட்டு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, பால் ஐட்டங்கள் ஒரு சின்ன சின்ன பவுலில், ஒரு பாலில் தயிர், ஒரு பவுலில் வெண்ணெய், ஒரு பவுலில் பால், இதெல்லாம் அந்த இலையில ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கிறதோ இல்லை வீட்டில் செஞ்சுருக்கிற பிரசாதங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, சீடை, முறுக்கு, அவல், ஒரு பாயசம் நீங்கள் செஞ்சாலும் ஓகே தான், அதையும் இலையில செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தீபாவளி காட்டி அவரை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. கிருஷ்ண பெருமான் மகாவிஷ்ணுவோட 8வது அவதாரமாக சொல்கிறோம் இல்லையா. மகாவிஷ்ணுன்றவர் பெரிய செல்வங்களுக்கு அதிபதி. அதனால் இந்த திருநாளில் கிருஷ்ண ஜெயந்தி என்று நீங்கள் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வங்களும் கொழிக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால இந்த திருநாளில் நீங்கள் கண்டிப்பாக கிருஷ்ணரை வழிபாடு செய்து உங்களோட தேவைகள் எல்லாமே நீங்கள் நிறைவேற்றிக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.